ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஹா ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிரியாணிக்குள்ள சைட் டிஷ், பேரிச்சம்பழம், மாங்காய், புளிப்பு பச்சடி. இது எல்லா நான்வெஜ் பிரியாணிகளுக்கும் சூட் ஆகும். இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஃபிஷ் பிரியாணி போட்டோம், கொடுவா மீனில். ஸோ அதுக்கு சைட் டிஷ் வந்து இந்த பேரிச்சம்பழம், மாங்காய், புளிப்பு பச்சடி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாங்கள் மீன் பிரியாணி பற்றி ரெசிபி போடுவோம். ஓகே, இப்போ எண்ணெய் அடுப்பு பற்ற வச்சாச்சு. சொல்லிட்டு அது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 ml, அப்புறம் கடுகு, வெந்தயம், மிளகு, முழு மிளகு, அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், மாங்காவும் பேரிச்சம்பழமும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கணும். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள், அது எல்லாம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ நம்ம ரெசிபி எப்படி செய்கிறது பார்ப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம வந்து வெந்தயம், கடுகு, மிளகு மூணையும் போட்டுட்டு கருவேப்பிலை, அப்புறம் வந்து வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு இருந்தால் போதும். 1/2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி நல்லா போய் வதக்கணும். வதக்கிட்டு இது வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு. முஸ்லீம்ஸ் சைடில் நிறைய செய்வாங்க. புளிப்பு இல்லாமல் இருக்காது அவங்களுடைய கல்யாண விருந்தில். இப்போ அது வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் அந்த நம்ம வெட்டி வச்சுருக்கிற பேரிச்சம்பழம், மாங்காய் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், 4 தூளையும் போட்டு நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா வதக்கிட்டு அது மேலே வந்து நம்ம உப்பு சொல்ல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த புளி தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். புளியை நம்ம வடிகட்டிட்டு இந்த புளி தண்ணியை மட்டும் நம்ம ஊற்றுவோம். ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் இருந்தால் போதும். ஊற்றிட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே சிம்மில் வச்சிட வேண்டியதுதான். ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சிட வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சுங்க. நல்லா எல்லாம் ஸ்மாஷ் ஆகிடுச்சு. பேரிச்சம்பழமும் மாங்காயும் தெரியாத அளவுக்கு ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சு. இது மேலே வந்து சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெல்லம் போட்டுட்டு நம்ம வந்து அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். ஹேவ் எ நைஸ் டே. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க. இந்த பச்சடி இருந்தாலே கூட பிரியாணி கூட கொஞ்சம் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு அது 2 காம்பினேஷன் சூப்பராக இருக்கும்.